வணக்கம் சகோ, இது மைக்கேல்ஸ் மைண்ட் செட். இது ப்ரிப்போசிஷன் பார்ட் 2. பார்ட் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிரிக்கெட் விளையாடலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமில் வர சொல்லியிருந்தேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நேரத்தில் வந்தானுங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வண்டியில் வந்தானுங்க. ஒருத்தன் பைக்கில் வந்தான், காரில் வந்தான், பஸ்ஸில் வந்தான். இந்த மாதிரி யார் யார் எதிர் இதில் வந்தாங்கங்கிறதையும் எப்பப்போ வந்தாங்கங்கிறதையும் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்ட் 1ல் பார்த்துட்டோம். கிரிக்கெட் விளையாட வந்தவனுங்க என்னென்ன செஞ்சானுங்க அப்படிங்கிறத பார்ட் 2ல் பார்க்கலாம். கதையோட 2வது பகுதி இது. கதையின் முதல் பகுதி பார்ட் 1 பார்க்க விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன். அந்த கதையை பார்த்துட்டு வந்து இந்த கதையை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முரளி காரில் வந்திருந்தான். முரளி ட்ரூ ஹிஸ் கார் அலாங் த ரன்னிங் ட்ராக். ஹி பார்க்ட் அலாங் சைட் மை பைக். We did not come around the ground. We came across the ground. இதில் along, alongside, around, across இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தங்கிறத பார்க்கலாம். அலாங்னா ஓரமாகன்னு அர்த்தம். அலாங் த ரன்னிங் ட்ராக் அப்படின்னா ரன்னிங் ட்ராக் ஓரமாக அவன் காரை ஓட்டிகிட்டு போனான் அப்படின்னு அர்த்தம். அலாங் சைடுனா அடுத்துன்னு அர்த்தம். அலாங் சைடு மை பைக் அப்படின்னா என்னுடைய பைக்கிற்கு அடுத்து அவன் அவனோட காரை பார்க் பண்ணான். ஹி பார்க்ட் அலாங் சைடு மை பைக். அடுத்து அரவுண்ட்னா சுற்றின்னு அர்த்தம். அரவுண்ட் த கிரவுண்டுனா கிரவுண்டை சுற்றி. வி டிட் நாட் கம் அரவுண்ட் த கிரவுண்டு, நாங்கள் கிரவுண்டை சுற்றி வரலை. அக்ராஸ்னா குறுக்கேன்னு அர்த்தம். வி கேம் அக்ராஸ் த கிரவுண்டு, நாங்கள் கிரவுண்டுக்கு குறுக்கமாக நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ முரளின்கிறவன் காரில் வந்திருக்கான், என் பைக்குக்கு அடுத்து அவனோட காரை பார்க் பண்ணியிருக்கான். நானும் அவனை சேர்ந்து கிரவுண்டை சுற்றி வராமல் கிரவுண்டுக்கு குறுக்கமாக நடந்து போனோம். எங்கே போனோம் அப்படின்னா, அந்த ஸ்டேடியத்தில் ஒரு ரூம் இருக்கும். அங்கே தான் எங்களோட பேக்கு, எங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் நாங்கள் அங்கே வச்சுட்டு தான் விளையாட ஆரம்பிப்போம். அந்த ஸ்டேடியத்துக்கு தான் நாங்கள் கிரவுண்டுக்கு குறுக்கமாக நடந்து போனோம். அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, we had a table and a fan. நாங்கள் அங்கே ஒரு ஃபேனும் ஒரு டேபிளும் எங்களுக்கு இருந்தது. the fan was above the table. the fan was above the table. the table was below the fan. Amir kept his bag on the table. David kept his bag under the table. We tossed the coin. It went up and came down. இதில் ஒரு 6 வார்த்தை இருக்குல்ல. above, below, on, under, up, down. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, abovனா மேலேன்னு அர்த்தம், belowனா கீழேன்னு அர்த்தம், onனா ஒன்றின் மேலேன்னு அர்த்தம், underனா ஒன்றுக்கு கீழேன்னு அர்த்தம், அப்னா மேல் நோக்கின்னு அர்த்தம், டவுன்னா கீழ் நோக்கின்னு அர்த்தம். இந்த 6 வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுல. இப்போ வாங்க அந்த ஸ்லைடை மறுபடியும் ரீட் பண்ணி பார்க்கலாம். த ஃபேன் வாஸ் அபவ் த டேபிள். டேபிளுக்கு மேலே அந்த ஃபேன் இருந்தது. த டேபிள் வாஸ் பிலோ த ஃபேன். த டேபிள் வந்து ஃபேனுக்கு கீழே இருந்தது. இது மாதிரி மேலே கீழேன்னு சொல்கிறதுக்கு அபவ் அண்ட் பிலோன்னு சொல்லணும். ஆனால் ஒன்றுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஒன்று மேலே தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஆணுன்னு சொல்லணும். அமீர் கெப்ட் ஹிஸ் பேக் ஆன் த டேபிள். ஆல்ரெடி டேபிளுங்கிறது கொஞ்சம் மேலே தான் இருக்கும், அதுக்கு மேலே பேக் இருக்கிறதுனால ஆன் த டேபிள். அந்த டேபிளுக்கு ஆல்ரெடி கீழ்ப்பகுதின்னு ஒன்று இருக்கும். டேவிட் கெப்ட் ஹிஸ் பேக் அண்டர் த டேபிள். டேபிளுக்கு கீழே அவனோட பேக்கை வச்சான். தென் வி டோஸ்ட் த காயின். இட் வெண்ட் அப். அப்னா மேல் நோக்கி. அந்த காசு மேல் நோக்கி போச்சு, மேலே போச்சு இல்லை, மேல் நோக்கி போச்சு. அண்ட் கேம் டவுன், அப்புறமா கீழ் நோக்கி வந்தது. இதை பூரா டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, கடைசியில் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறோம், அந்த ஸ்டேடியம் ரூமில் ஒரு ஃபேனும் ஒரு டேபிள் இருந்தது. டேபிள் எங்கே இருந்துச்சு, ஃபேன் எங்கே இருந்துச்சு, பேக்கெல்லாம் எங்கே வச்சோம். வச்சதுக்கப்புறம் டாஸ் போட்டு பார்த்தோம். அந்த காயின் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. ஓகே, அடுத்து என்ன நடந்தது, அமீர் டீம் டாஸில் வின் பண்ணிட்டானுங்க. we were standing in our position. Amir the batsman was standing in front of me. I was standing behind him. David was standing near Amir. முரளி வாஸ் ஸ்டாண்டிங் ஃபார் அவே ஃப்ரம் அமீர். இதில் இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடின்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா எனக்கு முன்னாடி அமீர் நின்றுக்கிட்டு இருந்தான். பிஹைண்டுனா பின்னாடி. பிஹைண்ட் ஹிம்னா அவனுக்கு பின்னாடி. ஐ வாஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹிம், நான் அவனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தேன். கீப்பர் நான், அதனால் அவனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். நியர்னா அருகில்னு அர்த்தம். டேவிட் வாஸ் ஸ்டாண்டிங் நியர் அமீர். அமீருக்கு அருகிலேயே டேவிட் நின்றுக்கிட்டு இருந்தான். ஃபார் அவே அப்படின்னா தூரமாகன்னு அர்த்தம். முரளி வாஸ் ஸ்டாண்டிங் ஃபார் அவே ஃப்ரம் அமீர். இது பூரா எங்களோட ஃபீல்டிங் பொசிஷன், எங்கே யார் யார் நின்னுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, பந்தை போட வேண்டியதானே. விஜய் பவுல்டு த பால். விஜய் பந்தை போட்டார். த பால் வெண்ட் டுவர்ட்ஸ் த ஸ்டெம்ப். அமீர் ஹிட் த பால் வித் ஹிஸ் பேட். The ball went over Murali and fell into a well. இதில் ஒரு 4 வார்த்தை இருக்குல்ல, டுவர்ட்ஸ், வித், ஓவர், இன்டு. டுவர்ட்ஸ்னா நோக்கின்னு அர்த்தம். விஜய் பவுலிங் போட்டார். த பால் வெண்ட் டுவர்ட்ஸ் த ஸ்டெம்ப். ஸ்டெம்பை நோக்கி அந்த பந்து போச்சு. அமீர் ஹிட் த பால் வித் ஹிஸ் பேட். அமீர் வந்து அந்த பாலை அவனோட பேட்டை கொண்டு அந்த பேட்டுனால ஒருங்கி ஒரு அடி அடித்தான். ஓவர் முரளினா முரளிக்கு மேலே அந்த பந்து போய், இன்டுனா உள்ளே. அந்த
கேணிக்குள்ளே அந்த பந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேணிக்குள்ளே விழுந்த பந்தை எடுத்தோமா, அடுத்து நாங்கள் விளாண்டோமா, என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்த அந்த ப்ரிப்போசிஷனை நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் தேவைப்படுது அப்படின்னா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு விட எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அலாங் அப்படின்னா ஓரமாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. We sat along the river bank. நாங்கள் ஆற்றங்கரை ஓரமாக அமர்ந்திருந்தோம். The shops are located along the river bank. அந்த ஆற்றங்கரை ஓரமாக அந்த கடைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. We ran. நாங்கள் ஓடினோம். Along the beach. நாங்கள் கடற்கரை ஓரமாக ஓடினோம். ஸோ அலாங்னா ஓரமாக. அலாங் சைடுனா அடுத்து he parked his car alongside my bike. என்னுடைய பைக்குக்கு அடுத்து அவன் காரை பார்க் பண்ணான். இதே மாதிரி நெக்ஸ்ட் டூங்கிற ஒரு வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். he parked his car next to my bike. என்னுடைய பைக்குக்கு அடுத்து அவனோட காரை பார்க் பண்ணான் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் பார்க் பண்ணேன் அப்படின்னா நியர்ங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். he parked his car near my bike. next to my bike, near my bike, alongside my bike. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அரவுண்டுனா சுற்றின்னு அர்த்தம். we did not come around the ground. நாங்கள் கிரவுண்டை சுற்றி வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அரவுண்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். we ran. நாங்கள் ஓடினோம். அரவுண்ட் த பார்க். பார்க்கை சுற்றி ஓடினோம். we walked. நாங்கள் நடந்தோம். அரவுண்ட் த ஸ்ட்ரீட். தெருவை சுற்றி நடந்தோம். எதுக்கு? லுக்கிங் ஃபார் அ பிளேஸ் டு ஈட். சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் தேடி தெருவை சுற்றி நடந்தோம் அப்படிங்கிறதுக்கு அரவுண்ட் ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அக்ராஸ்னா குறுக்கேன்னு அர்த்தம். ஒன்றுக்கு குறுக்கே போகிறதுக்கு பேர் அக்ராஸ். he swam across the river to reach the opposite bank. he swam. அவன் நீந்தினான். across the river. ஆற்றுக்கு குறுக்காக நீந்தினான். டு ரீச் த ஆப்போசிட் பேங்க். மறுகரையை பிடிப்பதற்காக ஆற்றுக்கு குறுக்காக அவன் நீந்தினான் அப்படின்னு சொல்லலாம். she walked. அவள் நடந்தாள். across the bridge. பாலத்திற்கு குறுக்காக நடந்தால் டு ரீச் த அதர் சைட் ஆஃப் த ரிவர். ஆற்றுக்கு மறுகரைக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாலத்துக்கு குறுக்காக அவங்க நடந்து போனாங்க. அவள் நடந்து போனான்னு சொல்லலாம். ஓகே. அபவ் அண்ட் பிலோ. அபவ்னா மேலேன்னு அர்த்தம். பிலோனா கீழேன்னு அர்த்தம். he wrote his name above the line. அவனுடைய அந்த கோட்டிற்கு மேலே அவனுடைய பெயரை எழுதினான். அண்ட் புட் ஹிஸ் சிக்னேச்சர் பிலோ இட். அந்த கோட்டிற்கு கீழே அவனோட கையெழுத்தை போட்டான். he wrote his name above the line, below the line. ஓகே. the wall clock hangs above the painting. பெயிண்டிங்க்கு மேலே அந்த வால் கிளாக் இருந்தது. அண்ட் த அலாரம் கிளாக் பிலோ இட். அந்த அலாரம் கிளாக் அந்த பெயிண்டிங்க்கு கீழே இருந்தது. இதில் அபவ் அப்படிங்கிற தன்மையை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அசைஞ்சு போகக்கூடாது, நகர்ந்து போயிடக்கூடாது. அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் அபவுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ கையெழுத்து போட்டோம்னா அந்த கையெழுத்து நகர்ந்து போயிருமா? நகர்ந்து போகாது. மேலே இருக்க வால் கிளாக் நகர்ந்து போயிருமா? நகர்ந்து போகாது. ஃபேன் நகர்ந்து போகுமா? நகர்ந்து போகாது. இந்த மாதிரி நகர்ந்து போகக்கூடாத அசையாத தன்மை கொண்ட இடங்களில் நீங்கள் அபவுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீழே இருக்க பொருளோட தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பெயிண்டிங்க்கு மேலே தான் இருக்கோ தவிர பெயிண்டிங்கை தொட்டுக்கிட்டு இல்லை. டேபிளுக்கு மேலே தான் ஃபேன் இருக்கோ தவிர டேபிளை தொட்டுக்கிட்டு இல்லை. இந்த மாதிரி தொட்டுக்கிட்டும் இருக்கக்கூடாது, அசைஞ்சு போயிடவும் கூடாது. இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் அபவ் அண்ட் பிலோங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஆன், அண்டர். ஆன்னா மேலேன்னு அர்த்தம். அண்டர்னா கீழேன்னு அர்த்தம். ஒன்றுக்கு மேலே, ஒன்றுக்கு கீழே. த புக் இஸ் ஆன் த டேபிள். ஆல்ரெடி டேபிள் தரை மட்டத்திலேருந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கும். அதுக்கும் மேலே புக் இருக்குது. த கேட் இஸ் ஆன் த ரூஃப். ரூஃப்னா மேற்கூரைன்னு அர்த்தம். நம்ம அதில் இந்த கூலிங் சீட்லாம் இறக்கிருப்பானுங்கள்ல, அந்த மாதிரி இடத்துக்கு தான் ரூஃப். ஸோ ஆல்ரெடி அந்த ரூஃப் தர மட்டத்துலேருந்து மேலே தான் இருக்கும். அதுக்கும் மேலே கேட் இருந்தது அப்படின்னா த கேட் இஸ் ஆன் த ரூஃப். அதே மாதிரி த புக் இஸ் அண்டர் த டேபிள். டேபிள் இருக்குன்னா டேபிளுக்கு கீழ் பகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் கீழே இருக்குது அப்படின்னா அண்டர் த டேபிள். த கேட் இஸ் அண்டர் த ரூஃப். அந்த கேட்டு ரூஃபுக்கு கீழே இருந்தது. அடுத்து அப் அண்ட் டவுன். அப் அப்படின்னா மேல் நோக்கி, டவுன்னா கீழ் நோக்கி. த லிஃப்ட் கோஸ் அப். லிஃப்ட் மேல் நோக்கி போகிறது. த பலூன் கோஸ் அப். பலூன் மேல் நோக்கி போகிறது. இதே மாதிரி ஏதாவது ஒன்று மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அப்புன்னு சொல்லலாம். டவுன் அப்படின்னா கீழ் நோக்கின்னு அர்த்தம். த ரிவர் ஃப்ளோஸ் டவுன். ஆறு கீழ் நோக்கி பாய்கிறது. த கேட் ஜம்ப்ட் டவுன் ஃப்ரம் அ ட்ரீ. த கேட் ஜம்ப்டு டவுன் ஃப்ரம் அ ட்ரீ. அந்த பூனை மரத்திலிருந்து கீழ் நோக்கி குதிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டவுனுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி, பிஹைண்ட்னா பின்னாடி, நியர்னா அருகில், அவே ஃப்ரம்னா தூரத்தில். இது உங்களுக்கு தெரியும். டுவர்ட்ஸ் அப்படின்னா நோக்கின்னு அர்த்தம். த டாக் ரேன் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஓனர்.
அந்த ஓனரை நோக்கி அந்த நாய் ஓடுச்சு. தே வாக்ட், அவர்கள் நடந்தார்கள். டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப், பேருந்து நிலையத்தை நோக்கி அவர்கள் நடந்தார்கள். இதில் டுவர்டு வருமா டுவர்ட்ஸ் வருமானு எனக்கு டவுட் இருந்தது. டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், டுவர்டு அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். நாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறதுனால டுவர்ட்ஸுங்கிற ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து வித்னா கொண்டுன்னு அர்த்தம். அமீர் ஹிட் த பால் வித் ஹிஸ் பேட், அவன்கிட்ட அந்த பேட்டை கொண்டு அந்த பால் அடித்தான். எதையாவது ஒரு பொருளை கொண்டு ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வித்துங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். நபர்களை கொண்டு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பையன்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். இது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் வரும், தெரிஞ்சுக்கோங்க. அமீர் ரோட் அ லெட்டர் வித் ஹிஸ் பென், அமீர் அவன்கிட்ட இருந்த பேனாவை கொண்டு ஒரு லெட்டரை எழுதினா. ஷீ ஓப்பன் த பேக்கேஜ் வித் அ நைஃப், அவள் கத்தியை கொண்டு அந்த பார்சலை ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். வித்துங்கிறதுக்கு உடன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. அமீர் ஸ்போக் வித் தெம், அமீர் அவர்களுடன் பேசினான். அமீர் ஸ்போக் வித் தெம், அமீர் அவர்களுடன் பேசினான். அமீர் அவர்களுடன் சென்றான் அப்படின்னா அமீர் வெண்ட் வித் தெம், அமீர் அவர்களுடன் போனான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஓவர் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், இன்டூனா உள்ளேன்னு அர்த்தம். இந்த ஓவர் எந்த மாதிரினா கல்லை தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னு கேட்டால் அது எப்படி மேலே ட்ராவல் பண்ணி போய் கொஞ்சம் தூரம் பறந்து போய் கீழே விழுவோமோ அந்த மாதிரி பறந்து போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் ஓவர். ஓகே, த பேர்ட் ஃப்ளூ ஓவர் த ட்ரீஸ், பறவை மரத்திற்கு மேலாக பறந்து போனது. த கேட் ஜம்ப்ட் ஓவர் த பேக், பூனை பேக்கை தாண்டி ஜம்ப் பண்ணி குதிச்சிச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரினா ஒரு மூமெண்ட் இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது பயணப்பட்டு போகும், அந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஓவர்ங்கிற ஒரு வேர்டை சொல்லலாம். இது பறவை அங்கே அந்த மரத்துக்கு மேலே பறந்து போகாமல் மரத்துக்கு மேலே மட்டும் அசையாமல் பறந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா த பேர்ட் ஃப்ளூ அபவ் த ட்ரீஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். அந்த மரத்துக்கு மேலே உட்காந்து இருந்ததுன்னா த பேர்ட் சேட் ஆன் த ட்ரீஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். மரத்துக்கு மேலே அந்த பறவை உட்காந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்டு அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம். கவர் பண்ணியிருக்க ஒரு பொருளுக்கு உள்ளே ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அது இன்டு. த கேட் ஜம்ப்டு இன்டு எ பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பூனை குதிச்சிச்சு. சில்ட்ரன் ரேன் இன்டு த ஹவுஸ், வீட்டுக்குள்ளே கவர் பண்ணியிருக்க அந்த செவருனால் கடையடைக்கப்பட்ட அந்த ரூமுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே குழந்தைங்க ஓடுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்த வார்த்தைகள் இத்தனை வார்த்தைக்கும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃபைன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கேட்டால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அடுத்து நம்ம சொல்லணுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.